வந்து சேரும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நீரே வார்த்தையான தேவன் அப்பா. வார்த்தையால் அப்பா நீர் ஒவ்வொருவரோடு கூட நீர் இடைப்படும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. எல்லா மனுஷீக வல்லமைகள் முற்றிலுமாய் அகன்று போகும்படியாக ஜெபிக்கிறேன். மனுஷீக வல்லமைகள் முற்றிலுமாய் ஆண்டவரை அகன்று போவதாக. அடியனை முற்றிலுமாய் மறைத்து நீர் வெளிப்படுவீராக ராஜா. ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல எங்கள் பரலோக பிதாவே, ஆமேன். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எத்தனை பேர் தேவ சமூகத்தில் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க? சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்வோமே. கரங்களை உயர்த்தி பரலோகத்துக்கு நேராக அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது நாம் மகிமை செலுத்துவது யாருக்காக இருக்கணும்? காலையில் எழுந்த உடனே அல்லேலூயா ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம என்ன பண்ணணும்? எழுந்திருக்கணும். நான் காலையில் பாஸ்டர் அதிகமாக சொல்கிற வார்த்தை அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், இயேசுவே அப்படி தான் சொல்லுவார். சொல்லி எழுந்திருப்பார். அதே பழக்கம்தான் எனக்கும். எழுந்திருக்கும் போதே இயேசுவே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லி தான் என்ன பண்ணுவேன்? காலையில் எழுந்திருப்போம். அப்படி எழுந்து பாருங்கள். ஆண்டவரோடு உங்கள் தொடர்பு இருந்ததுன்னா வாயிலையும் சரி, நம்ம சில நேரம் சபைக்கு வரும்பொழுது தான் ஆண்டவரோடு நம்ம என்ன பண்ணுவோம்? கனெக்ட் ஆகும். மற்ற நேரம் எல்லாமே பேச்சு எல்லாமே எப்படி இருக்கும்? அதை பண்ணணும், இதை பண்ணணும், அதை செய்யணும், இதை செய்யணும். ஆண்டவரே மறந்துடுவோம். 6 நாள். 7வது நாள் மட்டும் தான் நம்ம யாரை நினைப்போம்? ஆண்டவரை நினைப்போம். ஸ்தோத்திரன்றது சில பேருக்கு 7வது நாள் தான் ஞாபகம் வரும். அல்லேலூயா ஸ்தோத்திரம் அதெல்லாம், புரியுதுங்களா? அதனால் ஒவ்வொரு நாளும் திங்கட்கிழமை தொடங்கி அந்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் உங்கள் வாயில் ஸ்தோத்திரமும் துதியும், நீங்கள் வேலை செய்யும் பொழுதும் என்ன காரியம் பண்ணுங்கள், அந்த எல்லா காரியத்திலும் ஸ்தோத்திரத்தோடே கூட நீங்கள் எதை செய்தாலும் அதை ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஸ்தோத்திரத்தோடு நன்மையான காரியங்களை செய்யுங்க, ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து தருவார். இந்த நாளில் செய்தியின் தலைப்பு என் சிநேகிதரே. ஏற்கனவே நான் வெள்ளிக்கிழமை இதை பாதி செய்தி எடுத்தேன். ஆனால் இது பாதியிலே பாஸ்டர் டைம் ஆகிடுச்சின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டாரு. அதனால் நான் சொன்ன காரியங்களெல்லாம் நான் கொஞ்சம் சீக்கிரமாக நான் கடந்து போகிறேன். செய்தியின் தலைப்பு என் சிநேகிதரே அப்படின்னு சொல்லி சொன்னேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிதனாய் இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ஒரு ஃப்ரெண்டு எப்பொழுதுமே எல்லா காலத்திலும் எப்படி தான் இருப்பாங்க? ஃப்ரெண்டாக தான் இருப்பாங்க. புரியுதுங்களா? அவங்க வயசானா கூட அவங்க என்னன்னு தான் சொல்லுவாங்க? அந்த ஃப்ரெண்டை பார்த்து ஃப்ரெண்டுன்னு தான் சொல்லுவாங்க. வயசானனால வேற ஏதாவது சொல்லுவாங்களா? முறை மாற்றி சொல்ல மாட்டாங்க. சின்ன வயசு ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, அவங்கள வயசாகி மீட் பண்ணால் கூட ஃப்ரெண்டு தான். புரியுதுங்களா? எல்லா காலத்திலும் சிநேகிதன் எப்படி இருப்பான்? சிநேகிதனாக இருப்பான். இதோட அர்த்தம் என்னன்னு நம்ம சொல்லணும்னா, அந்த சிநேகிதன் மாறவே மாட்டான். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் என்ன ஆகாது? மாறவே மாறாது. எப்படியோ தவறி ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஆயிட்டாங்க. ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டாங்க. சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி தெரியுமா ஸ்டார்ட் ஆகும்? சண்டையில் ஸ்டார்ட் ஆகும். என்னோடய ஃப்ரெண்டுங்கெல்லாம் நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி ஸ்டார்ட் ஆவாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் முறைப்போம், அப்புறமா சண்டை, அப்புறம் பிரச்சனை, அதுக்கப்புறம் ஃபைனல் டச் என்னவாவாங்க? ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க. அதோட ஸ்டாப் ஆகிடுவாங்க. அதளவுக்கு அது வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் ரொம்ப டீப்பு. நீ சாப்பிடு, நீ வரலன்னா நான் வரல, அந்த அளவுக்கு எப்படி ஆகிடுவாங்க? டீப் ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க. இதுதான் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்பு. டக்குன்னு பார்த்த உடனே பழகிறது உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது. முதல்ல புரிஞ்சுக்கணும் அவங்களுடைய குணம் என்ன, நம்மளுடைய குணம் என்ன. முதல்ல புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா அவங்கள பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா பழகிறது தான் என்னது உண்மையான ஒரு ஸ்நேகம். அப்போது சிநேகிதன் எல்லா காலத்திலும் எப்படிப்பட்டவனாக இருப்பான்? சிநேகிதனாக இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை நாடுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஃப்ரெண்டு ஒரு தப்பு பண்ணிட்டான், ஒரு நண்பன் ஒரு தப்பு பண்ணிட்டான்னா அவனுடைய தப்பை என்ன பண்ணக்கூடாது? நம்ம தூற்ற கூடாது, எல்லாருக்கிட்டையும் ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது. அந்த விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையாக நேசிக்கிற ஒரு நண்பனுடைய மனசு என்ன ஆகும்? என் ஃப்ரெண்டாக சொன்னால் சில பேர் நம்ப மாட்டாங்க.
நான் அவனை உண்மையா நேசிக்கிறேன், நான் அவளை உண்மையா நேசிக்கிறேன், என்னை பத்தி இப்படி சொல்லுவான்னு இன்னொருத்தங்க வந்து உன்னை பத்தி இப்படி சொல்றா அப்படின்னு சொல்லும் பொழுது சில பேர் என்ன பண்ண மாட்டாங்க, உண்மையான ஃப்ரெண்டை, என் ஃப்ரெண்டு அப்படி சொல்லி இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லி முதல்ல என்ன பண்ணுவாங்க, நம்புவாங்க. அதுதான் உண்மையான ஸ்நேகம். எடுத்தவொன்னே அப்படியா சொல்லிட்டா, நான் பாரு அவளை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லி ஃபோன் பண்ணி திட்டுறதுன்றது உண்மையான ஸ்நேகம் இல்லை. அப்போ அவங்க சொல்லுவாங்க, நான் சொல்வேனாடி, நான் சொல்வேனாடா, இப்படிலாம் சொல்லலை அப்படின்னும் போது சில நேரங்கள் புரிய வைப்பாங்க. அப்போ பாருங்கள், சில பேர் வந்து குற்றம் தெரியாமல், தெரிந்தோ தெரியாமலோ செய்கிற குற்றத்தை உண்மையான நண்பர்கள் என்ன பண்ணணும், உண்மையான ஸ்நேகம் உள்ளவர்கள் அந்த குற்றத்தை மூடணும். ஆண்டவரே சொல்கிறாரு, தன் பாவங்களை ஆண்டவர் வந்து நம்மளுடைய பாவங்களை அவர் என்ன பண்ணுறாராம், முதுகுக்கு பின்பாக எரிந்து போடுகிறாராம். நம்மளுடைய பாவங்களை என்ன பண்ணுறாராம், மூடி போடுகிறாராம். நம்முடைய பாவங்களை, இனி உன் பாவங்களை நான் நினைப்பதில்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு அல்லேலூயா சொல்வோமே. நாம் செஞ்ச ஒவ்வொரு பாவங்களையும் ஆண்டவர் நோண்டி எடுத்தாருன்னு வச்சுக்கோங்க. புதைக்கப்பட்ட பாவங்களையெல்லாம் நோண்டி எடுத்தால் என்ன தான் எடுக்கும், நாற்றமுள்ள ஒரு வாழ்க்கையா? நாற்றத்தை ஆண்டவர் விரும்புவாரா? ஆண்டவர் சுகந்த வாசனையை முகர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது அவருக்கு இன்பமாக இருக்கும். நம்மளுடைய நாற்றத்தை, பழைய பாவங்களை, பழைய காரியங்களை எல்லாம் அவர் நினைச்சாருன்னா நம்மளை அருவறுத்து தள்ளதான் முடியும். அதனால தான் ஆண்டவர் வந்து நம்முடைய பாவங்களையும் நம்முடைய மீறுதல்களையும் இனி நான் நினைக்க மாட்டேன்னு சொல்லி நம்மளுடைய பாவங்களை எல்லாம் முதுகுக்கு பின்பாக எரிந்து ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஞானஸ்தான தொட்டியிலேயே ஆண்டவர் என்ன பண்ணிடுறாரு, நம்முடைய பாவத்தை எல்லாம் சாகடிச்சு புது மனுஷனா, புது மனுஷியாய் நம்மளை என்ன பண்ணுறாரு, எழுந்திருக்க பண்ணுறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அப்படி ஆண்டவரே செய்யும் பொழுது நாம் மற்றவருடைய பாவங்களை எடுத்து சொல்கிறதோ, சுட்டி காட்டுறதோ, இல்லை இவங்க இப்படிப்பட்ட பாவங்களை செஞ்சாங்கன்னு சொல்லி அவங்கள பற்றி அவங்க ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், ஒரு சகோதரனுடைய மனசை நோகடிச்சா, இந்த சிறியவனுக்கு நீங்கள் இடரல் உண்டாக்கினால், ஒரு வார்த்தையினால் ஒரு சகோதரனுக்கோ சகோதரிக்கோ ஒரு சின்ன வார்த்தையில் இடரல் உண்டாக்கினால் அவனை கழுத்தில் கயிறை கட்டி, கல்லை கட்டி நடு சமுத்திரத்தில் போட்டு அவனை அமிழ்த்துவது நலமாக இருக்கும் என்று சொல்கிறார். எதற்காக அப்படி சொல்கிறாருன்னா, கடலில் தூக்கி போடுறது அப்படின்னு கூட சொல்லலை, கல்லை கட்டி தூக்கி போடுறதுன்னா அப்போ எவ்வளோ கோபம் ஆண்டவருக்கு இருக்குது பாருங்கள். கல்லை கட்டி போட்டால் என்ன ஆகும், அவன் வெளியவே வரமாட்டான். கல்லை கட்டி போட்டால் என்னம்மா, அவங்க வெளியவே வரக்கூடாத அளவுக்கு அவனை தூக்கி கடலில் என்ன பண்ணுங்க, போடுங்க அப்படின்னு சொல்லி போடுகிறதற்கு எப்படி இருக்கும், போட்டால் நலமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்போது எந்த அளவுக்கு மற்றவர்களுடைய பாவங்களையும் மற்றவர்களுடைய குற்றங்களையும் நம்ம மூடுறோமோ அந்தளவுக்கு நாம் பாக்கியம் பெற்றவர்கள். நம்மளுடைய பாவத்தை ஆண்டவர் மூடி போடுவார். ஒரு அல்லேலூயா சொல்வோமே. நம்மளுடைய பாவங்களை அவர் நினைக்கவே மாட்டார். ஒரு அல்லேலூயா சொல்வோமே. அப்போ பாருங்க, கேட்டதை சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். ஏதோ யாரோ ஒருத்தங்க ஒரு காரியத்தை ஒருத்தங்களை பற்றி சொல்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு அதை மறைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நம்மளுடைய அந்த உறவு பிரியாது. கேட்குறது எல்லாத்தையும் கேட்டுட்டு உன்னை பற்றி இப்படி சொன்னாங்க, அப்படி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க, அப்படி சொன்னாங்கன்னு சொல்லிட்டா, என்னடா இவங்களும் நம்பாமல் நம்மளை பற்றி இப்படி சொல்கிறாங்களேன்னு சொல்லி அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அந்த ஸ்நேகம் சீக்கிரமாக என்ன ஆகிடும், பிரிஞ்சு போயிடும். அதனால் கேட்குறத எல்லாத்தையும் நம்ம நம்பக்கூடாது. கேட்குற எல்லாவற்றையும் நம்ம பிராண சிநேகிதர்கிட்ட, நம்மளுடைய டீப் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட என்ன பண்ணக்கூடாது, ஷேர் பண்ணக்கூடாது. உங்களை பற்றி தப்பாக சொன்னால் கூட, ஓ அப்படியா, சரி அப்படின்னு சொல்லி அதை மனசுக்குள்ளேயே வச்சு நம்ம என்ன பண்ணணும், இவங்க சொன்னது உண்மைதானான்னு சொல்லி அவங்களுடைய செய்கையில் நம்ம என்ன பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம். நம்ம மூடி மறைக்கிறதுல தப்பு ஒன்றும் இல்லை. அப்போ பாருங்கள், கேட்கிறதை சொல்லுகிறவன் பிராண சிநேகித்தையும் என்ன பண்ணுறான்னா பிரித்து விடுறானா. ஒருத்தன் கேட்கிறத வந்து மற்றவங்கிட்ட சொல்கிறான் பாருங்க, அவன் என்ன பண்ணுறான், டீப்பான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பையும் பிரித்து விடுறான் அப்படின்னு சொல்லப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, சகோதர சிநேகத்தில் எப்படி இருங்க, நீங்கள் நிலைத்திருங்கள். எல்லோரும் எப்படி இருங்க, நீங்கள் சகோதர சிநேகத்தில் நிலைத்திருங்க. பிரிஞ்சு
நண்பர்கள் என்கிற ஒரு போர்வையில் இருக்கிறவங்க சில பேர் என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய நண்பனையே என்ன பண்ணுறாங்க, தூற்றி திரிகிறான் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. நான் சொல்லலை, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இவனா நேராக நல்லா பேசுவாங்க, பின்னாடி போயிட்டு இவங்கிட்ட ஒன்றும் இல்லை, இவன் மோசமானவன் அப்படின்னு சொல்லி, இவன்லாம் இப்படி தான் அப்படின்னு சொல்லி தூற்றி திரிகிறாங்க பாருங்க. அவங்களுக்கு நீங்கள் எப்படி இருங்க, எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், நீதிமொழிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், தரித்திரனை அவனுடைய சகோதரர் எல்லாரும் பகைக்கிறார்களே, எத்தனை அதிகமாய் அவன் சிநேகிதர் அவனுக்கு தூரமாவார்கள். யார் தரித்திரராக இருக்கிற சிநேகிதரை அவனுடைய சகோதரர் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஒரு வசதியான ஒரு 5 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரே ஒருத்தர் தரித்திரராக இருந்தாங்கன்னா அந்த தரித்திரமானவனை எப்படி அவங்க நடத்துவாங்கன்னா, ஒரு மாதிரி என்ன பண்ணுவாங்க, பேச விட மாட்டாங்க, முன்னாடி நிற்க வைக்க மாட்டாங்க, முன்னாடி எதையும் சொல்ல விட மாட்டாங்க. எதன் காரணமாகனா, அவனுக்கிட்ட எதுவுமே இல்லைன்ற ஒரே காரணத்தினால, ஒரு மேபி படிப்போ, மேபி பொருளோ, மேபி அவங்கக்கிட்ட எதுவும் ஒரு திறமையோ, ஒரு அதான் தரித்திரத்தில் இருக்கிற, தரித்திரம் என்பது பணத்தை மாத்திரம் இல்லை, படிப்பு இல்லை நாலேஜு, அந்த மாதிரி இல்லாத ஒரு சிநேகிதனை எப்படி பார்ப்பாங்கன்னா பகைப்பாங்க. அவனை அதிகமாக என்ன பண்ணுவாங்க, தூரமாக்குவாங்க. இவனால் நமக்கு என்னடா பிரயோஜனம் இருக்குது, இவனால் நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்குன்னு சொல்லி அவங்கள தூரத்தில் வைப்பாங்களே தவிர அவங்கள என்ன பண்ண மாட்டாங்க, கிட்ட சேர்க்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் உண்மையாக நேசிச்சிங்கன்னா அப்படிப்பட்டவங்கள தான் நீங்கள் என்ன பண்ணணும், கிட்ட சேர்க்கணும், அவங்கள தான் பேச விடணும், அவங்கள தான் என்ன பண்ணணும். நீங்கள் எங்கள் ஃப்ரெண்டில் வந்து ஒரு ஃப்ரெண்டு இருப்பாள், 2 ஃப்ரெண்டு இருப்பாங்க. அதில் ஒரு பொண்ணு வந்து கவுண்டமணி, இன்னொரு பொண்ணு பேர் வந்து செந்தில். இது வந்து கேள்வி கேட்கும், அந்த பொண்ணு வந்து செம்மையாக பதில் சொல்லணும். எப்போவுமே அந்த பொண்ணு வந்து ஒரு மாதிரி நக்கலாகவே பேசும். இவங்க 2 பேர் பேசுகிறதுல நாங்கள் மற்றவங்க எல்லாருமே சிரிப்போம். எங்கள் சாரெலாம் பார்த்துட்டு என்ன சிரிப்பு வேண்டி கிடக்குன்னு சொல்லி கேட்பார். அப்போ சார், இந்த பொண்ணு இந்த மாதிரி கேட்டுச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லுவோம். அந்த பொண்ணு இன்னோசென்ட்டாக கேட்கும். அதுக்கு அந்த பொண்ணு ஒரு மாதிரி எப்படி கவுண்டு பண்ணி பதில் சொல்லுவாரோ, கிண்டல் பண்ணி அடிப்பாரோ செந்தில, அந்த மாதிரி பதில் சொல்லும். அந்த பொண்ணு கேள்வி கேட்குற பொண்ணு இல்லை, இப்போது இறந்து போச்சு. அந்த பொண்ணு பதில் சொல்கிற பொண்ணு இருக்குது. ஆனால் அந்த பொண்ணு ஏதோ ஒரு ரொம்ப டியர் ஃப்ரெண்டு எனக்கு. அந்த பொண்ணு ஏதோ ஒரு மைண்ட் அப்செட்டில் இப்போவும் நான் போய் நின்றேன்னா கூட அப்படின்னு தான், மழை என்ன தெரியுதா அப்படின்னா தெரியும் அப்படின்ட்டு போகிறா. எனக்கு ஆண்டவர் காமிச்சார், இந்த பொண்ணுக்கு போய் நீ சத்தியம் சொல்லு, சுவிசேஷம் சொல்லு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் காமிச்சார். போய் அந்த பொண்ணுக்கெலாம் போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கேன். போய் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் நீங்கள் போய் என்ன பண்ணணும், முதலாவது ரட்சிக்கப்பட்டவர்கள் நீங்கள் போய் சந்தித்து அவங்களுக்கு சுவிசேஷத்தை என்ன பண்ணணும், அறிவிக்கணும். அதற்காக தான் நம்மளை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, தெரிந்து வைத்திருக்கிறார். அப்போது தரித்திரத்தில் இருக்கிறவங்கள பகைப்பாங்கன்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்ம அதற்கு ஆப்போசிட்டாக அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், இடம் கொடுக்கணும். அவங்கள தள்ளாமல், அவங்கள தூரமாக வைக்காமல் அவங்கள என்ன பண்ணணும், அவங்களும் பேசுவதற்கு நம்ம என்ன பண்ணணும், இடம் கொடுக்கணும். இதுதான் ஒரு நல்ல சிநேகிதருக்கு அழகு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. யாக்கோபின் புஸ்தகம், அவள் பாருங்கள், நான் சொன்னேன், செல்வம் இருக்கிறவர்கள் தரித்திரனான சிநேகிதனை நெகிழ பண்ணுவார்கள், அவங்கள கைவிட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன். அடுத்து தரித்திரனாக இருக்கிற சிநேகிதரை எல்லோரும் பகைப்பார்கள்னு சொன்னேன். அடுத்து அவங்கள விட்டு தூரமாய் போவார்கள்னு சொன்னேன். எதுக்காக தூரமாய் விட்டு போவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். இப்படிப்பட்ட சிநேகிதருக்கு நம்ம என்ன பண்ணணும், எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். உண்மையாக நம்மளுடைய வறுமையை பார்த்து, நம்முடைய வெறுமையை பார்த்து, நம்மக்கிட்ட இல்லாமையை பார்த்து நம்மளை ஒருத்தங்க வெறுக்கிறாங்கன்னா அப்படிப்பட்ட ஃப்ரெண்டே நமக்கு தேவையில்லை. நம்ம மனசை பார்த்து பழகினவங்களே நம்மளுடைய உண்மையான நண்பர்கள். இதனால தான் சிநேகிதருக்கு நீங்கள் எப்படி இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. நாளை பின்ன நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதித்து நம்ம நல்ல வசதியாகி நம்ம நல்ல உயர்வடைந்ததுக்கப்புறம் நம்மளோட அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டாங்கன்னா அப்போ நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நம்ம கஷ்டப்படும் போது இவங்க நிற்கலையே, நம்ம இப்போ நல்லா இருக்கும் போது நம்மளை தேடி வராங்களேன்னு சொல்லி அப்போ இவங்களுடைய மனசு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்பாது, ஏற்காது. அதனால தான் அவனவன் தன் சிநேகிதருக்கு நீங்கள் எப்போவுமே எப்படி இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. அவங்கள நம்பாதீங்க.
அவங்க ஏன்னு கேட்டால் எதுக்காக நீங்கள் நம்பாதீங்க எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்கிறாங்கன்னா, அவங்க என்ன பண்ணுறாங்களா, சில வேளைகளில் நம்மளுடைய காரியத்தை, நம்மளுடைய இயலாமையை, நம்மளுடைய இல்லாமையை என்ன பண்ணுறாங்களாம், தூற்றி திரிகிறார்கள். இதற்கு பதிலாக நாம் அவங்களோட பேசாமல் இருக்கிறது, அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பில் இல்லாமல் இருக்கிறதே, நம்ம அசிங்கப்படுறதை விட, நம்ம அவமானப்படுறதை விட, நம்ம டீசெண்டாக ஒதுங்கி போகிறதே நல்லது. ஒரு ஆமென் சொல்லுவோமே. யாக்கோபுக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதராய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞ்சனாய் இருக்கிறான் சொல்லப்பட்டிருக்கிறது. முன்னாடி சொல்லப்பட்டிருக்கு, விபச்சாரரே விபச்சாரிகளே. நான் சொல்ல ஆண்டவர் சொல்கிறாரு, நம்மளை சொல்கிறாரு என்னன்னு சொல்லி, உலகத்துக்கு சிநேகிதராக இருக்கிறவங்க யாருன்னு சொல்கிறாருன்னா விபச்சாரர் விபச்சாரிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உலகத்தில், உலக காரியத்தில், உலக சிநேகத்தில் இருக்கிறவங்க, உலகத்தில் கடக்கிறவங்க மேலே நம்ம ரொம்ப அதிகமாக, நம்ம டீப்பாக ஆண்டவரை விட்டு, ஆண்டவரை பற்றி தெரியாத நபர்களிடம் நாம் அதிகமாய் நம்ம ஸ்நேகம் வச்சா நமக்கு ஆபத்து தான். எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீங்க? ஆண்டவரை பற்றி தெரியாதவங்களை நாம் இழுக்கணும், நாம் நம் பக்கமாக இழுக்கணும். ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி, ஆண்டவருடைய வசனத்தை சொல்லி நம் பக்கமாக இழுக்கணும். அது இல்லாத பட்சத்தில் நம்ம எதுவுமே சொல்லாமல் சைலண்ட்டாக இருந்தோம்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்க, டோட்டலாக அவங்க பக்கமாக நம்மளை இழுத்துருவாங்க. ஆமாவா இல்லையா? அதனால தான் அவர் சொல்கிறாரு, விபச்சாரரே விபச்சாரிகளே. உலக சிநேகம் உள்ளவர்களை இந்த வார்த்தையை சொல்லி சொல்கிறாரு. தேவனுக்கு விரோதமான உலக சிநேகம், தேவனுக்கு விரோதமான பகை. எந்த அளவுக்கு உலகத்தார் மீது நீங்கள் சிநேகம் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தேவனுக்கு நீங்கள் பகையாக மாறிட்டு வரீங்க. புரியுதுங்களா? ஆண்டவருக்கு நீங்கள் பகைஞ்சராக ஆயிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. ஆண்டவர் உங்களுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டார். உங்களுக்கு ஆபத்து தான் எப்படி நிற்கும், முன்னாடி நிற்கும். எந்த நேரத்திலும் ஆபத்தை நீங்கள் சந்திக்க நேரிடும். பிசாசு உங்களுக்கு படுகுழியை வெட்ட ஆரம்பிச்சிட்டான்னு அர்த்தம். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. எப்படி சிம்சோன் விழுவதற்கு எது காரணமாக இருந்தது? சிம்சோனுடைய உலக சிநேகம். அந்த தெலீலாளின் நிமித்தமாக அவர் விழுந்து போகிறார். ஒரு பெண்ணால், ஒரு சாதாரண பெண்ணால் நசரேய விரதம் கொண்ட, நசரேய அபிஷேகம் கொண்ட பலமான ஒரு சிம்சோனுடைய பலம் எதில் இருந்ததா? அவருடைய முடியில் இருந்தது. அதை கண்டுபிடிச்சிட்டா அவ. தேன் கூடு போல, தேனை போல பேசி 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 மயக்கி மயக்கி பேசி அவனுடைய பலத்தை என்ன பண்ணிட்டா, கண்டுபிடிச்சி கடைசியில் ஒரு விளையாட்டுக்கு காட்டுகிற ஒரு பொம்மையை போல சிம்சோனை மாற்றுவதற்கு யார் காரணமாக இருந்தா? அந்த ஒரு பொண்ணு தெலீலாள் காரணமாக இருந்தா. கடைசியில் கண்ணை இழந்தான், பலத்தை இழந்தான். ஒரு விளையாட்டு பொருளை போல அவனை எல்லாரும் வேடிக்கை பொருளை போல மாற்றிட்டாங்க. சிம்சோன் எப்படிப்பட்ட பலம் உள்ளவராக இருந்தார்? எப்படிப்பட்ட கயிறை போட்டு கட்டினாலும் சரி எல்லாத்தையும் உடச்சி எறிஞ்சி, ஒரு கழுதை தாடை எழும்பினால அத்தனை பேரையும் என்ன பண்ணார்? 1000 பேரை கொண்டு போட்டவர் யார்? சிம்சோன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அப்படிப்பட்ட மனுஷனை ஒரு பொண்ணு கவுத்து போட்டா. ஒரு புறஜாதி பெண்ணோட சிநேகிதம். அம்மா அப்பா எவ்வளோ சொல்லி பார்த்துட்டாங்க, அம்மா அப்பா எவ்வளோ சொல்லி பார்த்துட்டாங்க, வேணாம் மகனே, அந்த பொண்ணோட, உலக பெண்ணோட உனக்கு சிநேகம் வேண்டாம், அது உனக்கு ஆபத்து, அது உனக்கு கஷ்டம்னு சொல்லி பார்த்துட்டாங்க. கேட்காம கடைசியில் பலத்தை இழந்தார், நசரேய விரதத்தை இழந்தார், கடைசியில் வல்லமையை இழந்தார். எதற்காக அவருக்கு வல்லமை கொடுக்கப்பட்டது என்றால், பெலிஸ்தரை முறியடிக்கும்படியான வல்லமை சிம்சோனுக்கு கொடுக்கப்பட்டது. எந்த அச்சீவ்மெண்ட்டுக்காக சிம்சோனை ஆண்டவர் ஏற்படுத்தினாரோ அந்த அச்சீவ்மெண்ட்டை, அந்த குறிக்கோளை அடைவதற்கு அந்த சிம்சோன் என்ன ஆயிட்டார்? தவறி விட்டார். தவறுவதற்கு யார் காரணம்? ஒரே பெண் காரணம். கடைசியில் கண்ணை இழந்து, என்னுடைய ஜீவன் அந்த பெலிஸ்தரோடே போகட்டும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கடைசியாக பாவ அறிக்கை செய்து அவர் என்ன பண்ணார்? ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு செத்து போனார். அதுவா அவருடைய முடிவு? சிம்சோனுடைய முடிவு அதுவாக இருக்கணும். அவருடைய முடிவு மாறிப்போச்சு. ரொம்ப கஷ்டமாக, பரிதாபமாக மாறிப்போச்சு. ஆனால் அது கிடையாது அவருடைய முடிவு. பராக்கிரமசாலியாய் சிம்சோனை வைத்தார். எப்படியோ வாழ வேண்டியவர் அவருடைய வாழ்க்கை எப்படி போச்சு? கடைசியில் கண் இழந்து, பலன் இழந்து,
ஒரு சாதாரண மனுஷங்களோட அவரும் செத்து போனார். ஒன்றே ஒன்று தான் அவர் பண்ண விஷயம், பாவ மன்னிப்பை கேட்டு அவர் மரித்து போனார். எவ்வளோ ஒரு சாலியாக இருந்தார். இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு மகிமையை கொடுத்துருக்கிறார், ஆண்டவர் நமக்கு வல்லமையை கொடுத்துருக்கிறார், நமக்கு அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறார், ஏசப்பாவை காட்டியிருக்கிறாரு, ரட்சிப்பை இலவசமாய் கொடுத்துருக்கிறார். எந்த உலக ஸ்நேகத்தினால நம்மளுடைய ரட்சிப்பை என்ன பண்ணிடக்கூடாது, நமக்கு கொடுத்துருக்கிற வல்லமையை, நமக்கு கொடுத்துருக்கிற அபிஷேகத்தை நாம் இழந்து விடக்கூடாது. கேர்ஃபுல்லாக வாலிப பிள்ளைகள் எச்சரிக்கையாக இருங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுவோமே. அடுத்து பார்ப்போம். யோபுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் யோபுவுக்கு 3 நண்பர்கள் இருந்தாங்க. ஒரு நண்பருடைய பேர் தேமானியனான எலிபாஸ், 2வது நண்பருடைய பேர் சூகியனான பில்தாத், 3வது நண்பனுடைய பேர் நாகமாத்தியனான சோப்பார். அதை வாசிங்கள. 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யோபுக்கு நேரிட்ட தீமைகளை கேள்விப்பட்ட போது உடனே அவங்க என்ன பண்ணாங்க, 1 பரிதபிச்சாங்க, 2வது ஆறுதல் சொல்ல, முதல்ல பரிதாபப்பட்டாங்க, 2வது ஆறுதல் சொல்வதற்காக எல்லாரும் கூடிக்கொண்டு 3 பேரும் சேர்ந்து யோபு கிட்ட வந்தாங்க. வந்துட்டு அடுத்த வசனம் வாசிங்க. ஒரு நிமிஷம் பாருங்க, எவ்வளோ நல்ல நண்பர்கள் பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, இப்போ நம்ம கிறிஸ்தவங்களே எடுத்துக்கோங்களேன், ஒருத்தங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஊழியக்காரர் கூட சொன்னார், சேம் பிளட் அப்படின்னு நான் நினச்சேன். சொல்கிறார், நான் ஊழியக்காரன் தானே, நான் உடம்பு முடியாமல் எவ்வளோ நாள் நான் உடம்பு முடியாமல் இருந்தேன், அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது, எவ்வளோ விசுவாச மக்கள் இருக்கிறாங்க, ஆனால் யாரும் என்ன பண்ணல, எனக்கு என்னன்னு கூட அவங்களுக்கு தெரியாது, என் பிரச்சனை என்னோடைய போட்டுன்னு சொல்லி நான் எதுவுமே நான் வெளிப்படுத்துறது இல்லை. ஊழியக்காரங்க எவ்வளோ ஊழியக்காரங்களுக்கு பலவீனம், எல்லா பலவீனத்தையும் விசுவாசிங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கஷ்டப்பட்டு அவருடைய விஷயங்களை செய்தி நேரத்தில் ஷேர் பண்ணார். நான் சொல்கிறேன் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி. ஆனால் ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவேன், நான் உன்னை பலப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி ஸ்திரப்படுத்துவேன் நான் உன்னன்னு. எதை அப்படின்னா இருதயத்தை, படபடப்படன்னு இருந்த அந்த இருதயத்தை, பலவீனமாக இருந்த ஏதோ ஒரு ஆபத்தான ஒரு விஷயத்தை கேட்கும் பொழுது கூட அதை ஏற்றுக்கொள்வதற்கு இருதயம் எப்படி இல்லை, பலட்சியமான இருதயமாக இருந்தது. அந்த இருதயத்தை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, ஸ்ட்ரென்த் பண்ணிட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அந்த விஷயத்தையே ஆண்டவர் மாற்றிட்டார், ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றினார். அப்போ பாருங்கள், இந்த 3 நண்பர்கள் 2 காரியங்கள் செஞ்சாங்க. என்ன பண்ணாங்க, பரிதபித்தாங்க. ஒருவரோடு என்ன பண்ணாங்க, பரிதபித்தாங்க. 2வது என்ன பண்ணாங்க, ஆறுதல் சொல்வதற்காக போனவங்க யோபுவினுடைய ரூபத்தை பார்த்துட்டு தலை மேலே மண்ணை போட்டுக்கிட்டு யோபு கூடவே என்ன பண்ணாங்க, 7 நாள் அளவும் சாப்பிடாம தண்ணி குடிக்காம அவங்க என்ன பண்ணாங்களாம், அவனோடு கூட அழுதுகிட்டு 7 நாள் இருந்தாங்க. இப்போ நமக்கு ஒரு பிரச்சனைனா, உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உங்கள் நண்பர்கள் உங்களோட உட்காந்துட்டு இருப்பாங்களா? பார்க்குறவங்க ஆறுதல் சொல்லிட்டு கையை கொடுத்துட்டு என்ன பண்ணிடுவாங்க, அடுத்த நிமிஷம் இயல்பு. ஆனால் அவங்க நண்பர்கள் என்ன பண்ணாங்களாம், 7 நாள் அளவும் தலையில் மண்ணை போட்டு கூடயே உக்காந்துட்டு இருந்தாங்களாம். நான் நினச்சேன், ரொம்பப்பா நல்ல ஃப்ரெண்டுங்க அப்படின்னு நினச்சா, அடுத்து என்ன நடந்ததுன்னு பார்த்தா, அடுத்து 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 அவங்க 3 பேருடைய சிந்தையையும் எண்ணங்களையும் பிசாசு என்ன பண்ணுறான், டைவர்ட் பண்ணுறான். யோபு பார்க்குறாங்க, எதனால் இவனுக்கு நம்ம ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி நிலைமை ஏற்பட்டுச்சு, அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, லக்ஸுரியான வாழ்க்கை, பாலால் என்ன பண்ணார், முகத்தை கழுவுனான்றாரு. அவரை பார்க்கும் பொழுதெல்லாம் ஆப்போசிட்டில் வர்ற நபர்கள் எல்லாம் துண்டை கட்டிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, இடுப்பில் துண்டை கட்டிட்டு என்ன பண்ணுவாங்களாம், யோபுவுக்கு வணக்கம் சொல்லுவாங்களாம். அவ்வளோ ஒரு செல்வ சீமானா, அவ்வளோ ஒரு மதிப்புக்குரியவராய் வாழ்ந்த யோபுவுக்கு என்ன திடீர்னு இப்படி ஒரு நிலைமை, திடீர்னு பிள்ளைங்க மரித்து போயிட்டாங்க, ஆடு மாடு சொத்து மொத்தமும் கவிழ்ந்து போச்சு. பொண்டாட்டி சொல்கிறான், உன் ஜீவனை விட்டுட்டு என்ன பண்ண, தேவனை தூஷித்து
ஜீவனை விடு, எதுக்கு உயிரோட நீ இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டியும் என்ன பண்ணிட்டாங்க, சொல்லிட்டாங்க. அப்படி எல்லாருமே இப்படி சொல்லும் பொழுது அவர் எந்த நிலைமைக்கு வந்துட்டாரு? ஒன்றுமே இல்லாத நிலைமையில் ஓடை எடுத்து தரையில் உட்காந்து சொரிஞ்சிட்டு இருக்கிறாரு. இந்த நிலைமையில் இவங்க யோசிக்கிறாங்க. வந்தவுடனே அவருடைய சூழ்நிலையை பார்த்து அழ ஆரம்பித்தவங்க அடுத்து என்ன பண்ணுறாங்க, ஒன்று ஒன்றா யோசித்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ ஏதோ ஆண்டவர் பார்வையில் தப்பு பண்ணிட்ட, நீ ஏதோ தப்பு பண்ணிட்ட, சர்வ வல்லவருக்கு விரோதமாய் நீ என்ன பண்ணிட்ட, ஏதோ பாவம் செஞ்சிட்ட, உன் பாவத்தை என்ன பண்ணு ஆண்டவர்கிட்ட தெரிவி, அப்படி இப்படின்னு சொல்லி சர்வ வல்லவர் என்ன பண்ண மாட்டார், அநீதியான தீர்ப்பை பண்ண மாட்டார், அவர் நீதியான தீர்ப்பை தான் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி இவனை என்ன பண்ணிட்டாங்க, ஆறுதல் சொல்ல வந்தவங்க உட்காந்து என்ன பண்ணிட்டாங்க, குத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு ஆறுதல் சொல்லாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, நம்மளை குத்தி குத்தி பேசி உனக்கு எதனால் உனக்கு இந்த வியாதி வந்துச்சு, உனக்கு எதனால் இந்த பிரச்சனை வந்துச்சு, நீ இப்படி பண்ணிட்டுப்பியா, நான் பேரை சொல்ல விரும்பலை, நாங்கள் கடன் பிரச்சனையில் இருக்கும் போது எதனால் உங்களுக்கு இந்த கடன் பிரச்சனை வந்துச்சு, ஏன் வந்துச்சு, நீங்கள் அதிகமாக செலவு பண்ணிங்களா, நீங்கள் ரொம்ப காசை உதாசீனமாக நீங்கள் ரொம்ப பண்ணிங்களா, அப்படி இப்படின்னு சொல்லி எங்கள் பாஸ்டர் அதை கேள்வி கேட்டார். அவர் கேட்ட கேள்வியில் நான் நேராக போய் பெட்ரூமில் போயிட்டு படுத்து தூங்கி எழுந்திரிச்சு வந்தேன். அவ்வளோ கேள்வி கேட்டார். எதனால் உங்களுக்கு கடனை தீர்க்கிறதுக்கோ கடனுக்காக உதவி செய்வதற்கோ யாரும் இல்லை, கேள்வி கேட்குறாங்க. அந்த கேட்ட கேள்வியில் கண்டிப்பாக அந்த சர்ச்சுக்கு போயிருக்க கூடாது, ஆனால் நாங்கள் போனோம். ஆண்டவர் சொன்னாலே ஒழிய நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஆண்டவர் சொன்னாதான் நம்ம ஸ்டாப் ஆகணுமே தவிர அது நம்மளை அவரே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுற வரைக்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாதுன்னு அதே சர்ச்சில் என்ன பண்ணோம், நாங்கள் இருந்தோம். எங்கள் அண்ணன் போகாதீங்கப்பா, வேணாப்பா, ஏன்ப்பா இவர் இப்படி பேசுகிறாரு, நம்ம கடன் பிரச்சனையில் தானே நம்ம அந்த சர்ச்சுக்கு போனோம், ஆனால் அவரே ஏன் உங்களுக்கு ஆச்சு, ஏன் இப்படி ஆச்சுன்னு சொல்லி நம்மளை கொஷின் வைக்கிறாரு, அப்போ பாஸ்டருக்கே நம்ம மேலே கரிசனை இல்லையே அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணன் ஷேர் பண்ணும்போது, இல்லைப்பா எங்கள் அப்பா சொன்னார், இல்லை நம்ம ஆண்டவர் சொன்னாலே மாத்திரம், அவர் ஊழியக்காரர், அவர் பேசிட்டு போட்டோம், நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவராகவே பேசலை, அவருக்கு சொல்லி ஒடுக்கப்படுறவங்க, ஒடுக்கப்பட்டு கஷ்டப்படுறவங்களுக்கு சிநேகிதரால் என்ன கிடைக்கணும், தயை கிடைக்கணும். ஒருத்தங்க நான் ஒரு வார்த்தை ஒன்று கேள்விப்பட்டேன், இந்த மார்வாடிஸ் எல்லாம் இருக்காங்க பாருங்கள், அதில் ஒருத்தங்க விழுந்துட்டாங்கன்னா, கஷ்டப்பட்டுட்டாங்கன்னா, கடன் பட்டாங்கன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸாக சிஸ்டர் தான் சொன்னாங்க, சொந்தக்காரங்க எல்லாருமே அவங்கள என்ன பண்ணுவாங்களாம், தூக்கி விடுவாங்களாம். ஏதோ கடை வச்சோ ஷாப்பு வச்சோ ஏதோ பணம் கொடுத்தோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களாம். எவ்வளோ நல்ல பழக்கம் பாருங்கள், நல்ல ஒரு விஷயம். அப்போது நம்ம என்ன பண்ணக்கூடாது, உபாதிக்கப்படுகிறவனை அவனுடைய சிநேகிதரால் தயை கிடைக்கணுமே தவிர சிநேகிதரால் தள்ளப்படக்கூடாது. ஆமாவா இல்லையா? அப்போ பாருங்கள், இந்த இடத்துல யோபுவினுடைய மூன்று சிநேகிதரையும் பார்த்து, யோபுவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 14 வாசிங்க. என் பந்து ஜனங்கள் விலகினார்கள், என் சிநேகிதர் என்னை மறந்து விட்டார்கள். பாருங்க, பந்து ஜனங்கள் எல்லாரும், யோபு சொல்றாரு, பந்து ஜனங்கள் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்களாம், விலகி போயிட்டாங்களாம். எதனால், அவருடைய நிலைமையை பார்த்துட்டு, என் சிநேகிதர் என்னை மறந்து விட்டார்கள். நான் கூட அன்றைக்கி ரொம்ப பேசிட்டேன் எங்கள் குடும்பத்தை பற்றி. கடன் பட்ட போது எங்கள் சொந்தக்காரங்க எல்லாமே எங்கள் வீட்டில் தான் மோஸ்ட்லி சாப்பிடுவாங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் தான் 3 வேளையும் கறியும் மீனுமா ஆக்கிட்டு இருப்பாங்க. பக்கத்து வீட்டுக்கு வாசனை, பக்கத்து வீடு தெலுங்கு ஜனங்க, நம்ம தெலுங்கு மக்கள் அவங்க தான் இருப்பாங்க. அவங்க சட்னி பச்சடி பண்ணுவாங்க, நாங்கள் குழம்பா பண்ணுவோம். அவங்களே திட்டுவாங்க, என்ன நீங்கள் 3 வேளை கறியும் மீனுமா பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, சேர்த்தே வைக்க மாட்டிங்களா அப்படின்வாங்க. எங்கள் சொந்தக்காரங்கள் நேராக வருவாங்க, சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் நாங்கள் கஷ்டப்படும் பொழுது யாருமே எங்கள் வீட்டு பக்கமாக வரவே இல்லை. அப்போ பாருங்கள், என் பந்து ஜனங்கள் விலகி போனார்கள், என் சிநேகிதர் என்னை மறந்து விட்டார்கள். நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னா சிநேகிதர் மறந்து போவாங்க. யோபு 19:19 என் பிராண சிநேகிதர் எல்லாரும் என்னை வெறுக்கிறார்கள், உயிர் நண்பர்கள் கூட என்ன பண்ணுறாங்களாம், என்னை வெறுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி யோபு சொல்கிறாரு. அடுத்து பாருங்கள், என் சிநேகிதரை எனக்கு இரங்குங்கள். அவருடைய சிநேகிதரை பார்த்து சொல்கிறாரு, எனக்கு என்ன பண்ணுங்க, எனக்கு இரக்கம் பாராட்டுங்க, என் மேலே இறங்குங்கள்னு சொல்லி மனிதரிடத்துல போயிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, எனக்கு இறங்குங்க.
மனுஷங்க கிட்ட போய் நான் எனக்கு ரெக்வஸ்ட் பண்ணுங்க, எனக்கு இறங்குங்கன்னா அவங்க என்ன, நான் இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வான்னுவாங்க. மனுஷங்க கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவாங்க? இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வான்னுவாங்க. ஆண்டவர்கிட்ட நீங்கள் முழங்கால் படிட்டு ஜெபிச்சு பாருங்கள், இப்போவே ஸ்பாட்லேயே உங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். ஒரு அல்லேலூயா சொல்வோமே. யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 7லிருந்து 10 வரைக்கும் வாசிங்க. ஆ ம் 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 ஆ ஆ ம் பாருங்களேன், 7 காளைகளையும் 7 கடாக்களையும் எடுத்துக்கொண்டு என் தாசனாகிய யோபு கிட்ட போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுக்காக வேண்டுதல் அவன்கிட்ட கொண்டு போங்க. என் தாசனாகிய யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். உங்களுடைய குற்றங்களுக்கு நீங்கள் யார்கிட்ட போனோம்? யோபு கிட்ட போனோம். யோபு அந்த பலிகளை செலுத்தி அவன் உங்களுக்காக ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் ரிக்வெஸ்ட் பண்ணுவான். என்ன பண்ணுவான்? உங்களுக்காக ரெக்வஸ்ட் பண்ணுவான் ஆண்டவர்கிட்ட. என்னென்ன? ஆண்டவரே, என் சிநேகிதர் தப்பாக பேசிட்டாங்க என்னை பற்றி, நீங்கள் என்ன பண்ணுங்க, எனக்காக அவங்கள என்ன பண்ணுங்க, மன்னிங்க அப்படின்னு சொல்லி பிறருக்காக ஜெபிக்கிற ஜெபந்தான் உண்மையான ஒரு ஜெபம். ஒரு அல்லேலூயா சொல்வோமே. பிறருடைய குற்றங்களுக்காக, பிறருடைய குற்றங்களை ஏற்று நாம் ஜெபிக்கிறோம் பாருங்க, அந்த ஜெபந்தான் ஒரு உண்மையான ஒரு ஜெபம். ஒரு அல்லேலூயா சொல்வோமே. நமக்காகவே ஜெபிக்கிறது சுயநலமான ஜெபம். உங்களுடைய நண்பர்களுக்காக, உங்களை நேசிக்காத நண்பர்களுக்காக, உங்களை விரும்பாத நண்பர்களுக்காக ஆண்டவரும் யாருக்காக ஜெபிச்சாராம்? பாவிகளுக்காகவும், ஆண்டவரை வெறுக்கிறவங்களுக்காகவும். யாருக்காக ஜெபிச்சார் ஆண்டவர்? இந்த ஆண்டவரை அடித்தவங்களுக்காக, ஆண்டவரை ஆண்டவரை தள்ளினவங்களுக்காக, சிலுவையில் அரைஞ்சவங்களுக்காக ஆண்டவர் என்ன சொன்னார்? தேவனே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று இவர்கள் அறியாது இருக்கிறார்களே அப்படின்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் பாருங்க மன்னிச்சாரு, இவங்க செய்கிற தவிர மன்னிச்சாரு. காட்டி கொடுத்த யூதாஸை பார்த்து என்னன்னு சொன்னார்? சிநேகிதரே அப்படின்னு சொன்னார். காட்டி கொடுத்த யூதாஸை பார்த்து என்னன்னு சொன்னார்? சிநேகிதரே, முத்தத்தினாலா காட்டி கொடுக்குற அப்படின்றாரு. பாஸ்டர் கூட ஷேர் பண்ணார்ல, ஆண்டவருடைய ஃப்ரெண்டு யூதாஸ், பால்ய நண்பர் அப்படின்னு சொல்லி. பால்ய நண்பர் யூதாஸ் காரியோத் என்ன பண்ணுறாரு? ரொம்ப சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டாம். அப்போது சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டாக இருந்த யூதாஸ் தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? யூத ஜனங்களுக்கு காட்டி கொடுக்குறாரு, அவர் பிடிக்கிறதுக்கு காட்டி கொடுக்குறாரு. அதனால தான் அவர் சொல்கிறாரு, சிநேகிதரே, முத்தத்தினாலா காட்டி கொடுக்குற, உனக்கு வேறு எதுனாலையும் காட்டி கொடுக்க தெரியலையா அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணுறாரு? அந்த கேட்ட கேள்வியே அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? மனசு உடைஞ்சிருக்கும். அதனால தான் அவன் 4 கொண்டு செத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த இடத்துல பாருங்கள், 7 காளைகளை கொண்டு நீங்கள் யோபுக்கிட்ட கொண்டு வாங்க. என் தாசனாகிய யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்வான், நான் அவன் முகத்தை பார்த்து. இந்த இடத்துல யாரை பார்த்து நான் உங்களுடைய பாவங்களுக்கு, உங்களுடைய புத்தி ஈனத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன்னு சொல்லி யாரை பார்த்து நான் நடத்தாதிருப்பேன்னு சொல்கிறாருன்னா, யோபுவின் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. ஆண்டவர்கிட்ட நம்ம பேசும் பொழுது ஒரு வார்த்தையும் பதறி நம்ம பேசக்கூடாதான். தேவனுடைய ஆலயத்தில் பேசும் பொழுது ஒரு வார்த்தையும் பதறி நம்ம பேசக்கூடாது. நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பயந்து நம்ம ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் ரெக்வஸ்ட்டை நம்ம சொல்லும். நம்ம கண்ணா அப்படின்னான்னு இவங்க அப்படி பண்ணிட்டா, அவள் இப்படி பண்ணிட்டா, ஆண்டவரே அவளை பாருங்க அப்படின்லாம் சொல்லி சில பேர் அறியாமல் தெரியாமல் ஜெபிக்கிறாங்க. நீங்கள் மன்னிப்பை தவிர அவங்கள பாருங்க, அவங்கள கொன்றுங்க, அவங்கள நீங்கள் தண்டிங்கன்னு சொல்லி நீங்கள் ஜெபிச்சா அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்கவே மாட்டார். அது தவறான ஜெபம். அப்போ பாருங்கள், இந்த இடத்துல யோபு அவங்கள பனிஷ் பண்ணலை, யோபுவை பேசுனதுக்கு ஆண்டவர் தான் அவங்கள பனிஷ் பண்ணார். ஆமேனா இல்லையா?
அப்போ பாருங்கள், தானாக ஆண்டவரே அமுச்சு விட்டார், போங்க யோபுக்கிட்ட போங்க, என்கிட்ட வராதிங்க. யோபுக்கிட்ட போய் அவங்கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேளுங்க, அவன் உங்களுக்காக என்ன பண்ணுவான். ஆனால் பலியை யார் தான் கொண்டு போனோம்? யோபு பலி செலுத்த யோபு வந்து பலிக்கான காரியத்தை அவர் வாங்க மாட்டார், நீங்கள் தான் அதை வாங்கணும். அதுதான் உங்களுக்கு பனிஷ்மெண்ட். 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் நீங்கள் கொண்டு போய் யோபுக்கிட்ட கொடுக்கணும். யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். யோபுவின் முகத்தை பார்த்து உங்களுடைய புத்தியிடத்துக்கு தக்கதாக நான் நடத்தாதிருப்பேன் அப்படின்னு சொல்லி, யோபு பேசினது போல் நீங்கள் பேசலை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது சத்தமாக வாசிங்க. 3 பேரும் ஒத்துக்கிட்டு தங்களுக்கு கர்த்தர் சொன்னபடியே செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். இது கஷ்டமான காரியம்தான், யோபுக்கும் கஷ்டமான காரியம்தான். உங்களை அவ்வளோ பேச்சு பேசிட்டு உங்ககிட்ட காளைகளை கொண்டு வந்து மன்னிச்சுக்குப்பா யோபு, நாங்கள் தெரியாமல் பேசிட்டோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும்? யோபுவுடைய இடத்துல நாம் இருந்தோம்னா நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவரே மன்னிச்சதுக்கப்புறம் நாம் யார்? நாமளும் என்ன பண்ணணும்? அவங்களுக்காக மன்னிக்கணும். இதுக்கு பேர் தான் என்னது? மற்றவர்களுக்காக நம்ம பரிந்து பேசணும். பரிந்து பேசுதலின் ஜெபம் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் மற்றவர்களுக்காக நம்ம பரிந்து பேசுவது அவசியமாக இருக்கிறது. அப்போ அந்த 3 பேரும் யோபுக்கிட்ட வந்தாங்க. அப்பொழுது கர்த்தர், அப்போ 3 பேர் வந்து யோபுக்கிட்ட வந்து பேசி யோபு அவங்களுக்காக வேண்டுதல் செய்ததுக்கு அப்புறம்தான் யோபுவின் முகத்தை கர்த்தர் என்ன பண்ணாராம்? பார்க்க தொடங்கினார். யோபுவின் முகத்தை கர்த்தர் பார்த்தார்னா அதுக்கு அர்த்தம் என்னங்க? பார்த்தார்னா என்ன அர்த்தம்? அவர் பார்த்தாலே நமக்கு இரக்கம் உண்டாயிடுச்சின்னு அர்த்தம். அவர் பார்த்துட்டாலே நம்மளுடைய நிலைமை மாறிச்சின்னு அர்த்தம். இன்னைக்கு அநேகருடைய நிலைமை மாறாததற்கு காரணம் என்னன்னா, ஆண்டவர் நம்மளை பார்க்கக்கூடாதபடிக்கு நம்மளுடைய பாவங்களும் நம்மளுடைய எரிச்சல்களும் நம்மளுடைய கசப்பும் நம்மளுடைய விரோதம் குரோதம் பகைமை அது எல்லாமே நம்மளை பார்க்கக்கூடாதபடிக்கு மறைச்சிருக்கு. ஆண்டவர் நம்மளை பார்க்கணுன்னா நாம் ஆண்டவர் பார்ப்பதற்கு குவாலிஃபிகேஷனாக நாம் மாறணும். ஆண்டவர் நம்மளை பார்க்கறதற்கு நாம் நல்லவர்களாக இருக்கணும். ஆண்டவர் பார்வையில் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. நாம் தேவனுடைய பார்வையில் நாம் நல்லவர்களாய் நடந்து கொண்டோம்னா ஆண்டவர் நம்மளுடைய முகத்தை பார்ப்பார். அவர் நம்ம முகத்தை பார்த்தா போதும், நமக்கு ஆசீர்வாதம் தானாகவே வந்துடும். பாருங்கள், அடுத்த வசனம் வாசிங்க. பாருங்க, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்யும் பொழுது கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். அடுத்து எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் பாருங்க. முன்னே இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் எல்லாமே இரட்டத்தனையான ஆசீர்வாதம். ஒரு அல்லேலூயா சொல்வோமே. நாமளும் மற்றவர்களுடைய குற்றங்களை மன்னித்து மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது, வீடு இல்லாதவங்களுக்காக நீங்கள் ஜெபிங்க, உங்கள் வீடு கட்டப்படும். பாவத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிங்க, ஆண்டவர் உங்களை பரிசுத்தமாய் மாற்றுவார். ஆண்டவர் திரும்பவும் உங்களை பாவம் செய்ய விட மாட்டார். நீங்கள் வேறு ஏதாவது பிரச்சனையில் வியாதியில் போராட்டத்தில் இருங்க. பிள்ளை இல்லாத இருக்கிறவங்க, பிள்ளை இருக்கிறவங்களுக்காக, பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காக, குழந்தைய வச்சிருக்கிற பேரண்ட்ஸுக்காக நீங்கள் ஜெபிங்களேன். பிள்ளைகளுக்காக ஜெபிங்க, பாதுகாப்புக்காக ஜெபிங்க. ஆண்டவர் உங்களுக்கு பிள்ளைகளை கொடுப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அப்படி நீங்கள் மாற்றி ஜெபிச்சு பாருங்கள். எனக்கு பிள்ளை தாங்க, எனக்கு பிள்ளை தாங்க, என் காரியத்தை மாட்டுங்க, என்னுடைய வியாதியை போக்குங்க. மற்றவர்களுடைய வியாதிக்காக நீங்கள் ஜெபிங்க. ஆண்டவர் உங்களுடைய சிறையிருப்பை மாற்றுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அடுத்து நம்ம பார்ப்போம். வேதத்தில் வந்து சில நல்ல நண்பர்கள், நல்ல ஆலோசனை கொடுக்குற நண்பர்கள் வேதத்தில் இருப்பாங்க. சில நண்பர்களுடைய ஆலோசனையே நம்மளை என்ன ஆக்கும்? நம்மளை சாவுக்கு நேராக கொண்டு போகும். வேதத்தில் பார்க்கும் பொழுது ஆமான் என்கிற ஒரு மனுஷன் இருந்தான். அவனை குறித்து அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? அவன் யூதர்களுக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணுகிற ஒரு ஆலோசனைக்காரனாய் இருந்தான். அப்போ பாருங்கள், அவன் தனக்கு நேரிட்ட எல்லாவற்றையும் அவன் யார்கிட்ட ஷேர் பண்ணான்னா, அந்த ஆமான் என்கிற ஒரு பொல்லாதவன், ராஜாவுக்கு ஆலோசகராக இருந்தவன், தன்னுடைய எல்லா காரியத்தையும், தனக்கு நேரிட்ட எல்லா காரியத்தையும் தன் மனைவியாகிய சிரேஷுக்கும் தன் சிநேகிதர் எல்லாருக்கும் அறிவித்த போது அவங்க என்ன அட்வைஸ் கொடுத்தாங்கன்னா, நீ வந்து அந்த முர்தெகாயை நீ வைக்கிற இடத்துல வைக்கலனா
நீ நீ வந்து சாக நேரிடும், உன்னை அவன் என்ன பண்ணிடுவான், மேற்கொள்ளுவான், உன்னை ஒன்றுமே இல்லாதவனா ஆக்கிடுவான் அப்படின்னு சொல்லி அவனை மொர்தெகாய்க்கு விரோதமாய், யூத ஜனத்துக்கு விரோதமாய் ஏற்றி விட்டு அந்த ஆமான் என்னவாயிட்டான், மொர்தெகாய்க்கு விரோதமாய் தூக்கு மரத்தை ரெடி பண்ணி வச்சிட்டான். என்னன்ட்டு, நல்ல மனுஷன் மொர்தெகாய். மொர்தெகாய் யார்? ஒரு நல்ல ஒரு யூதன், தன்னுடைய ஜனத்துக்காக பரிதபிக்கிற, தன்னுடைய ஜனத்துக்காக மன்றாடுகிற. எஸ்தர் எங்கே இருக்கிறாங்க? அரண்மனையில் இருக்கிறாங்க. யூத ஜனங்க எங்கே இருக்கிறாங்க? வெளியில் இருக்கிறாங்க. ஆனால் இவர் எங்கே இருக்கிறாருன்னா அரண்மனை வாசலில் இருக்கிறார். எதற்காக சொல்லுங்களேன்? காரியத்தை எல்லாத்தையும் கேட்டு 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 ஜனங்களுக்கு வரப்போகிற ஆபத்தை எல்லாம் கேட்டு கேட்டு அந்த யூத ஜனத்திற்கு மீடியேட்டராக யார் நிற்கிறா? இன்னைக்கு ஆண்டவரும் நமக்கு மத்தியஸ்தராய், நமக்காக, நம்மளுடைய பாவங்களுக்காக பரிந்து பேசுகிற இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தராய் நமக்கு மத்தியில் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்வோமே. தேவனுக்கும் நமக்கும் மத்தியஸ்தராய் அவர் என்ன பண்ணுறாரு? நம்ம நடுவில் இருக்கிறார். நம்முடைய பாவங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் மன்னித்து தேவனிடத்தில் நமக்காக, நம்மளுடைய குற்றங்களுக்காக பரிந்து பேசுகிற பரிகாரியாக என்ன பண்ணுறாரு? நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அந்த ஸ்தானத்தில் தான் இந்த மொர்தெகாய் என்ன பண்ணுறாரு? யூத ஜனங்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு சொல்லி அரண்மனை வாசலில் உக்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்படிப்பட்ட நல்ல மனுஷனை தூக்கு போட்டு கொள்வதற்கு இந்த ஆமான் என்ன பண்ணுறான்? சதி திட்டம் தீட்டுறான். எதனாலனா, இந்த ஆமானை பார்த்து மொர்தெகாய் என்ன பண்ணலையா? விஷ் பண்ணலையா? ஆமானை பார்த்து என்ன பண்ணலையா? விஷ் பண்ணலையா? மொர்தெகாய் என்ன பண்ண மாட்டார். யூதர்கள் எப்படிப்பட்டவங்க? யூத குலம் என்பது ஒரு மேன்மையான குலம். யாருக்கும் அவங்க அடிபணிந்து போக மாட்டாங்க. குறிப்பாக இப்படிப்பட்ட ஆளுக்கெல்லாம் கண்டிப்பாக அடிபணிந்து போகவே கூடாது, ஆமான் மாதிரி பொல்லாதவனுக்கெல்லாம். அதனால் அவர் விஷ் பண்ணல. இந்த ஆத்திரத்தை வச்சுக்கிட்டு கடைசியில் தூக்கு போடுற அளவுக்கு இவன் அவன் மேலே வினை வச்சுட்டு வஞ்சனையாக இருந்து அவனுக்கு இன்னும் அவனை ஊக்கப்படுத்தி அவனை தவறான ஆலோசனை கொடுத்தது யாருன்னா அவனுடைய மனைவியும் அவனுடைய சிநேகிதரும். கடைசியில் யாருக்காக அவன் தூக்கு மரம் செஞ்சு வச்சானோ அந்த தூக்குலேயே யாரை போட்டாங்க? ஆமான போட்டாங்க. தீவினை செய்கிறவன் அந்த தீவினையின் பலனை அவனே அடைவான். நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ, பாவம் செய்தால் பாவம் ரெடியாக என்ன பண்ணோம்? வாசற்படியிலே இருக்கும் நம்மளை கவுக்கிறதுக்கு. அதனால் ஆமானை போல நாம் என்ன பண்ணக்கூடாது? கெட்ட ஆலோசனையை, கெட்ட நண்பர்களோடு கெட்ட ஆலோசனையை கேட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது? செயல்படக்கூடாது. ஆண்டவர் மெய் ஆலோசனையை நமக்கு கொடுத்துருக்கிறார். யார் நமக்கு துராலோசனை சொன்னாலும் எது நலமானதோ அதை தான் நம்ம கேட்கணும். கேட்கக்கூடாததெல்லாம் கேட்டுட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது? நம்ம அதன்படி நம்ம நடந்தோம்னா நம்ம வாழ்க்கை போச்சு, ஆமான போல. புரியுதுங்களா? துராலோசனை சொல்லுகிற சிநேகிதருக்கு நீங்கள் எப்படி இருங்க? எச்சரிக்கையாய் இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது இந்த இடத்துல காரியம் மாறுதலாய் முடிந்து அந்த எஸ்தருடைய சிறிய தகப்பனாருடைய மகன் தான் யார்? மொர்தெகாய். அவரை அந்த ஆமானுடைய இடத்துல என்ன பண்ணார்? ராஜா அவனுடைய ஸ்தானத்தில் கொண்டு நிறுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து பார்க்கும் பொழுது தாவீதை பார்க்கும் பொழுது தாவீதனுடைய சிநேகிதர் ஒருத்தர் இருந்தார். அவர் யாருன்னா யோனத்தான். தாவீதுக்கு விரோதமாக யார் அந்த ராஜா பேர் யார்? என்னது? சவுல். தாவீதுக்கு விரோதமாய் தன்னுடைய மாமனாராகிய சவுல் எவ்வளவோ காரியம் பண்ணி தாவீதை கொலை பண்ணுவதற்கு என்ன பண்ணுறாரு? முயற்சி பண்ணுறாரு. அந்த சவுலுடைய மகன் தான் யோனத்தான். இப்போது தாவீதுக்கு அந்த சவுல் பகையாளி என்றால் யோனத்தானும் பகையாளி தானே. ஆனால் எவ்வளோதான் அந்த சவுல் தாவீதுக்கு விரோதமாய் பண்ணால் கூட தாவீதோடைய ஸ்நேகமும் யோனத்தானுடைய ஸ்நேகமும் ஒரு காலத்துலேயும் மாறவே இல்லை. இன்றைக்கி அம்மா அப்பா ஒருத்தங்க கிட்டே பேசலைன்னு வச்சுக்கோங்களேன், பிள்ளைங்களையும் பேச விட மாட்டாங்க, கண்ணை காட்டுவாங்க. பேசக்கூடாது, என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாதுன்னா அந்த குழந்தையும் என்ன பண்ணாது? போவாது. இப்படி இன்னும் இப்படி கூப்பிட்டா கூட இன்னும் இப்படி இன்னும் கேட்டால் அம்மாவை இப்படி பார்க்கும், அப்பாவை இப்படி பார்க்கும். நம்மளுடைய கசப்பை பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது? சொல்லித்தர
கூடாது. அது ரொம்ப கஷ்டம். நாளை பின்ன அந்த பிள்ளையும் என்ன பண்ணும், அப்படியே தான் வளரும். அப்போ இந்த இடத்துல பாருங்கள், தாவீதும் யோனத்தானுடைய சிநேகம் வாசிங்க. 2 சாமுவேலின் புஸ்தகம் 1:26 வாசிங்க. ம் 2 சாமுவேல் 1:20. ம் உனக்காக நான் வியாகுலப்படுகிறேன், நீ எனக்கு வெகு இன்பமாய் இருந்தாய், உன் சிநேகம் ஆச்சரியமாய் இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு. என்னன்னா இது பாசிட்டிவான விஷயம். ஏன்னா அவர் இறந்துட்டார். யோனத்தான் என்ன ஆயிட்டாரு, இறந்துட்டார். யோனத்தானை குறித்து தாவீது பாடல் பாடுறாரு. என்ன சொல்லி பாடுறாருன்னா, என் சிநேகிதனாகிய யோனத்தானே, நீ எனக்கு வெகு இன்பமாய் இருந்தாய், உன் சிநேகம் ஆச்சரியமாய் இருக்கிறது, ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கிலும் அதிகமாக இருந்தது. எவ்வளோ ஒரு ஆச்சரியமான விசேஷம் பாருங்க. ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கிலும் யாருடைய சிநேகம் ஆச்சரியமாக அதிகமாக இருந்ததா, யோனத்தானுடைய சிநேகிதம் ஆச்சரியமாக இருந்ததா. அவ்வளோ ஒரு சிநேகிதனான யோனத்தானை தாவீது என்ன பண்ணார், இழந்து போனார். அடுத்து அவர் குறிப்பிடுறாரு, சங்கீதங்களின் புஸ்தகம் 35:14, 38:11, 41:9 சொல்கிறாரு. தாவீதினுடைய அங்கலாய்ப்பாய் அவர் சொல்கிறாரு. ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசிங்க, 38:11. பாருங்க, என் சிநேகிதரும் என் தோழரும் என் வாதையை கண்டு விலகுகிறார்கள். யாரெல்லாம் தாவீதுக்கு சிநேகமாக இருந்தாங்களோ, அவர் கஷ்டப்படும் பொழுது, அவர் வனாந்திரத்தில் அலைந்து திரியும் பொழுது, தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு, தன்னுடைய பதவியை விட்டு, தன்னுடைய ராஜ மேன்மையை விட்டு அவர் விலகும் பொழுது, யாரெல்லாம் அவருக்கு சிநேகிதராக இருந்தாங்களோ அவங்க எல்லாமே அவருக்கு விரோதிகளாக மாறிட்டாங்க. அவரை தூத்த ஆரம்பிச்சிட்டாங்க, அவருக்கு விரோதமாய் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதை குறித்து அவர் என்ன பண்ணுறாரு, தாவீது அங்கலாய்க்கிறாரு. அவருடைய மெய்யான சிநேகிதர் என்ன பண்ணிட்டாரு, இறந்து போயிட்டாரு. ஆனால் உயிரோடு இருக்கிற சிநேகிதர்கள் எல்லாம் அவருடைய நிலைமையை பார்த்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம், பகைக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். அடுத்து நம்ம பார்க்கும் பொழுது நான் சொல்கிற காரியம் ரொம்ப இப்போதான் முக்கியமான ஒரு விஷயத்துக்குள்ளாக வந்திருக்கிறோம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. ஏசாயாவின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் எடுத்துக்கொள்ளுங்க. யாக்கோப்பின் நிருபம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் எடுத்துக்கொள்ளுங்க. என் சிநேகிதரும் என் தோழரும் அது படிச்சாச்சேப்பா. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20:7. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு. இப்போ நம்ம ஒரு மனுஷனுக்கும் உள்ள உண்மையான சிநேகத்தை குறித்து பார்த்தோம், பொய்யான சிநேகத்தை குறித்து பார்த்தோம். அடுத்து துராலோசனை பண்ணுகிற சிநேகிதரை குறித்து பார்த்தோம். அடுத்து தாவீதனுடைய சிநேகத்தை குறித்து பார்த்தோம், தாவீதனுடைய சிநேகிதரை குறித்து பார்த்தோம். தாவீது கஷ்டப்படும் பொழுது சிநேகிதர்கள் எல்லாம் எப்படி விலகி போனார்கள் என்பதை குறித்து பார்த்தோம். யோபுவினுடைய 3 சிநேகிதர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்க, அவங்களுக்காக அவர் என்ன பண்ணார், அவங்க நிதானம் இல்லாமல் அவரை குறித்து, யோபுவை குறித்து பேசின விதத்தை குறித்து பார்த்தோம். இந்த இடத்துல தேவனுக்கும் ஒரு மனுஷனுக்கும் இருக்கிற சிநேகத்தை குறித்து நம்ம பார்க்க இருக்க போகிறோம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பாருங்க. 2 நாளாகமம், 1 நாளாகமம் இல்லை. எப்படி மென்ஷன் பண்ணுறாருன்னா, உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றென்றைக்கும் கொடுக்கவில்லையா அப்படின்னு சொல்லி. அப்போ ஆபிரகாமை ஆண்டவர் என்னன்னு சொல்கிறாரு, சிநேகிதன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மென்ஷன் பண்ணுற, ஏற்கனவே சொல்லி இருந்தனால அப்போது உம்முடைய சந்ததியாகிய உம்முடைய ஜனத்துக்கு ஆபிரகாமின் சிநேகிதன் யார், ஆண்டவர் என்னன்னு சொல்கிறாரு, ஆபிரகாமை சிநேகிதன் அப்படின்னு சொல்லி அழைக்கிறார். ஏசாயாவின் புஸ்தகம் 41:8 வாசிங்க. நான் தெரிந்து கொண்ட ஆபிரகாமின் சந்ததியே, என் தாசனாகிய
உம்முடைய சிநேகிதராகிய வாசிச்சிங்களாம்மா 41:8. என் சிநேகிதனான ஆபிரகாமை மட்டும் என்னன்னு சொல்றாரு? சிநேகிதன் அப்படின்றாரு. அப்போ பாருங்க, இந்த இடத்துல தாசன் வந்து இஸ்ரவேலு, இஸ்ரவேலை யாக்கோப்பை வந்து இஸ்ரவேலா மாத்துறாரு. யாக்கோப்பை தெரிந்து கொண்டு தாசனா மாத்துறாரு இஸ்ரவேலா. அடுத்து பாருங்க, சிநேகிதன் யாருன்னு சொல்லப்படுறதுன்னா ஆபிரகாமை தான் என்னன்னு சொல்றாரு? சிநேகிதன்னு சொல்றாரு. என்னுடைய சிநேகிதனுக்கு ரகசியங்களை மறைப்பேன்னு சொல்லிட்டு அந்த சோதோமுக்கு செய்ய போகிற காரியத்தை முன்னாடியே யாருக்கு அறிவிச்சிட்டு வந்தார்? ஆபிரகாமுக்கு அறிவித்துட்டு தான் அந்த இடத்துக்கு போனார். சோதோமுக்கு போய் என்ன பண்ணுறாரு? நான் இந்த மாதிரி செய்ய போகிறேன்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு? தன்னுடைய சகோதரனுக்காக பரிந்து பேசுகிறாரு. தன்னுடைய சகோதரனுக்காக என்ன பண்ணுறாரு? லோத்துவுக்காக ஆண்டவர்கிட்ட பரிந்து பேசி நிற்கிறார். ஆண்டவரும் என்ன பண்ணுறாரு? பதில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அடுத்து வாசிங்க, யாக்கோப்புக்கு எழுதின புஸ்தகம் 2:23. பாருங்க, ஆபிரகாம் யாருக்கு சிநேகிதன் என்னப்பட்டானா? தேவனுக்கு சிநேகிதன் எண்ணப்பட்டான். ஒரு அல்லேலியா சொல்லுவோமே சந்தோஷமா. எதனால சிநேகிதரானான்னு சொல்லுங்களேன். இப்போ நீங்களும் சிநேகிதராகலாம் ஆண்டவருக்கு. எதனால சிஸ்டர்? விசுவாசிக்கிறனால சொல்லிட்டாங்க. விசுவாசிக்கிறனால அது அவனுக்கு, நம்ம விசுவாசிச்சாலே அதுதான் நீதி, அதுதான் ரைட்டஸ்னஸ். ஒரு அல்லேலியா சொல்லுவோமே. நம்ம அப்படி இருந்தாலே நம்ம யாருக்கு சிநேகிதர்? ஆண்டவருக்கு சிநேகிதராக இருக்கலாம். அப்புறம் இன்னொரு சிநேகிதர் பார்ப்போம் பாருங்க. மோசேயை குறித்து பார்க்கும் பொழுது, ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் யார் கூட பேசினாராம்? மோசேயோடு முகமுகமாய் பேசினாராம், ஃபேஸ் டு ஃபேஸ். சிநேகிதர்கள் எப்படி பேசுவாங்க? திரும்பி பேசுவாங்களா? சண்டை போட்டால் தான் இப்படி முகத்தை திருப்பி வச்சு பேசுவாங்க. ஃபேஸ் டு ஃபேஸ் பேசினா யார் அவங்க? ரொம்ப ஃப்ரெண்டு. சில பேர் இப்படியே குசு குசு குசுன்னு முட்டிக்கிட்டு பேசுவாங்க. அவங்க யாரா? க்ளோஸ் ஃப்ரெண்டா. புரியுதுங்களா? எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லைக்கா? நேற்று உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்தார். பாருங்க, மோசே ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு என்ன பண்ணாரா? முகமுகமாய் பேசினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னத பாட்டின் புஸ்தகம் 5:16 வாசுங்க. ஆண்டவர் சொல்றார், எருசலேமின் குமாரத்திகளே, இவரே என் சிநேகிதர். எருசலேம் குமாரத்திகள் யார்? இப்போ இருக்கிற ஆவிக்குரிய எருசலேம் குமாரத்திகள் யார்? நீங்களும் நானும் தான். ஆண்கள் நீங்கள் எல்லாமே எருசலேம் குமாரத்திகள் தான். நாங்களும் சரி, நீங்களும் சரி. எருசலேம் குமாரத்திகளே, இவரே என் சிநேகிதர். நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவரை பார்த்து, நீங்கள் தான்ப்பா என் சிநேகிதர். யார் தான் சிநேகிதர்? நீங்கள் தான் என்னுடைய சிநேகிதர். உண்மையான சிநேகிதர் நமக்கு ஆண்டவர் தான். மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷம் 11:19 ஆண்டவர் சொல்கிறார், ஆயக்காரரை பார்த்து சொல்கிறார், பாவிகளை பார்த்து சொல்கிறாரு, இவர்கள் என்னுடைய சிநேகிதர்கள் என்று சொல்கிறாரு. நாமளாக இருந்தால் என்ன சொல்லுவோம்? நம்மளை ஆண்டவர் பரிசுத்தமாக்கிட்டாருன்னு சொல்லிட்டு அவங்கள பாவிகளாக்கிடுவோம். குடிக்கிறவங்கள குடிகாரன்றுவோம், விபச்சாரம் பண்ணுறவங்க விபச்சாரம் பண்ணுறவங்கன்னுவோம். நம்ம செய்யாத பாவத்தையே அவங்க செஞ்சிட்டாங்க, நம்ம அப்படி நினைக்கணும். நம்மளும் அப்படி தானே இருந்தோம், அப்படி சொல்லி நம்ம நினைக்கணும். புரியுதுங்களா? நம்ம பாவத்தை மறந்துடக்கூடாது. அடிக்கடி நம்ம நினைக்கணும். எதுக்காக நினைக்கணும்னா, ஆண்டவர் நமக்கு கொடுத்த மன்னிப்புக்காக நம்ம என்ன பண்ணணும்? நம்ம பாவத்தை நினைக்கணும். அப்போ மத்தேயு 11:19 ஆயக்காரரும் பாவிகளுக்கும் சிநேகிதர் யார்? ஏசப்பா. அப்படி சொன்னாங்க, அப்படி சொல்லி அறிமுகப்படுத்தினாங்க. ஆனால் அது உண்மைதான். அவங்களுக்கு தான் அவர் சிநேகிதர், வசதிப்பட்டவங்களுக்கு கிடையாது. லூக்காவுக்கு எழுதின சுவிசேஷம் 16:9 முடிச்சிடுறேன். எப்படிப்பட்ட சிநேகிதர் நமக்கு உண்டு என்பதை இந்த வேலையில் மென்ஷன் பண்ணி நான் முடிச்சிடுறேன். அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு என்ன பண்ணுங்க? நீங்கள் சிநேகிதரை சம்பாதிங்க. அநீதியான உலக பொருள் உங்ககிட்ட என்னென்ன இருக்கோ இருக்கிறத உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு கொடுங்க. அதன் மூலமாக நீங்கள் சிநேகிதரை என்ன பண்ணுங்கள்? சம்பாதிங்க. ஒரு அல்லேலியா சொல்லுவோமே சத்தமாக, உங்ககிட்ட நிறைய ட்ரெஸ் இருந்தால் அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள்? ஃப்ரெண்டுங்களை சம்பாதிங்க. உங்ககிட்ட இருக்கிற சாப்பாடு அதிகமாக இருந்ததுன்னா டிஃபன் பாக்ஸில் எடுத்துன்னு போயிட்டு உங்கள் ஃப்ரெண்டு நீங்கள் போய் கொடுங்க. அவங்க உங்களுக்கு
ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க. உங்ககிட்ட அளவுக்கு மீறி உங்ககிட்ட ஏதாவது எக்ஸ்ட்ரா மணி இருந்ததுன்னா 100 200 இல்லாதவங்களுக்கு கொடுங்க. அதன் மூலமாக நீங்கள் சிநேகிதரை சம்பாதிங்க. நாமளே சாப்பிட்டு, பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவார் பாருங்க, நாமளே சாப்பிட்டு நாமளே உடுத்தி நாமளே வச்சிருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. ரட்சிக்கப்படாததற்கு முன்பாக என்னுடைய கேரக்டர் என்னென்னா, யாராவது குழம்புக்கு வந்துடுவாங்களா, யாராவது கிண்ணத்தை தூக்கிட்டு வந்துட்டாங்கன்னா நான் ஓடி போய் என் தங்கச்சிக்கிட்ட சொல்லிவிடுவேன். என் தங்கச்சி என்ன பண்ணுவா, எங்கள் அம்மாவை போய் திட்டுவா, வராங்க பாருங்கள், கிண்ணத்தை தூக்கிட்டு வராங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் 2 பேரும் என்ன பண்ணுவோம், திட்ட ஆரம்பிச்சிடுவோம். எங்கள் அம்மா எங்கள் அப்பா 2 பேருமே கொடுப்பாங்க. வர்றவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், கொடுக்க மாட்டோம், திட்டுவோம். இது பழைய கேரக்டரு, இப்போ கிடையாது. ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, சுவாபகத்தை என்ன பண்ணிட்டாரு, ஜென்ம சுவாபத்தை எல்லாம் ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் மாற்றிட்டார். அப்போ அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், சிநேகிதரை என்ன பண்ணுங்கள், சம்பாதிங்கள். யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 11:11 வாசிங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, லாசருவை பார்த்து சொல்கிறாரு, என் சிநேகிதன் நித்திரையாக இருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன். ஆண்டவருக்கு 3 சிநேகிதர்கள் இருந்தாங்க, 2 சிநேகிதி இருந்தாங்க. யார் சொல்லுங்கள், மார்த்தாள், மரியாள், லாசரு. லாசருவை ஆண்டவர் சொன்னார் சிநேகிதர்னு சொல்கிறார். எப்பெல்லாம் அந்த ஊருக்கு போகிறாரோ, எப்பெல்லாம் ஆண்டவர் அந்த ஊருக்கு போகிறாரோ, அந்த ஊருக்கு போகும்போது யார் வீட்டில் தங்குவார், லாசரு, மரியாள், மார்த்தாள் என்கிற அந்த 3 பேருடைய வீட்டில் தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார், தங்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசியாக யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 13லிருந்து 15 வரைக்கும் வாசித்து நம்ம முடிச்சிருவோம். பாருங்க, உண்மையான சிநேகிதர் ஃப்ரெண்டுக்காக என்ன பண்ணுவாங்க, நல்லா கவனிங்கம்மா. உண்மையான சிநேகிதர் ஃப்ரெண்டுக்காக என்ன பண்ணுவாங்க. சில பேர் வந்து பஸ்ஸில் ஏறும் பொழுது ஃப்ரெண்டு கால் ஏதாவது, எத்தனையோ ஃப்ரெண்டுங்களை காப்பாற்ற போய் இன்னொரு ஃப்ரெண்டு அடி வாங்கினதெல்லாம் உண்டு. என்னை ஏற்ற போய் என் ஃப்ரெண்டு யாராவது விழுந்துட்டாங்கன்னா நான் ஸ்டண்ட் ஆகிடுவேன், தூக்கலாம் மாட்டேன். என்னை ஏற்ற போய் என் ஃப்ரெண்டு விழுந்துட்டா காலேஜ் படிக்கும்பொழுது, நான் பார்த்துக்கினே நிற்கிறேன், இப்படி நிற்கிறேன். அப்புறம் மற்றவங்க தூக்கி விட்டு, என்னடி உன்னை போய் காப்பாற்ற வந்து உன் ஃப்ரெண்டு நிற்கிறாளே, பார்த்துட்டு நிற்கிறிய, அறிவில்லையா அப்படின்னு கேட்கும்போது, இல்லடி எனக்கு வந்து திடீர்னு ஒருத்தவங்க விழுந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி சமாளிச்சிட்டேன். என் ஃப்ரெண்டு என்ன பண்ணிட்டா, சரி விடு என் ஃப்ரெண்டு தானே, மூஞ்செல்லாம் அடி. ஆனால் அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க, எதனால் உனக்கு இந்த அடி ஏற்பட்டுச்சு அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இன்னொரு ஃப்ரெண்டு போய் சொல்லுவான், அந்த பொண்ணு விழுந்துட்டா, அதனால் அவளை தூக்க போய் இவன் என்ன பண்ணிட்டா, விழுந்துட்டா. அப்போ தேவையா உனக்கு அப்படின்னு சொல்லி அம்மா என்ன பண்ணுவாங்க, திட்டுவாங்க. சிநேகிதருக்காக உயிரை கொடுக்குற சிநேகிதர்கள் எல்லாம் உண்டு. ஆனால் பாருங்கள், அடுத்தது வாசிங்கம்மா. இல்லை, அதுக்கு முன்னாடி வாசிங்க. ஆண்டவர் சொல்கிறார், நான் கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால். இப்போ நான் சொன்ன ஆண்டவருடைய வசனத்தை எல்லாம் நீங்கள் கேட்டு அதன்படி, நான் சொன்னேன் பாருங்க, அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு நீங்கள் சிநேகிதரை சம்பாதிங்கள்னு சொன்ன பாருங்க. அப்போது அடுத்து சொன்ன பாருங்க, யோபு வந்து சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தான். பொல்லாப்பாய் பேசின சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தான். அதுபோல் நீங்களும் உங்கள் பொல்லாப்பு செய்கிற சிநேகிதருக்காக நீங்கள் வேண்டுதல் செய்தீங்கன்னா ஆண்டவர் உங்கள் சிறையிருப்பை என்ன பண்ணுவார், மாற்றுவார். அப்படி ஆண்டவர் கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் ஆண்டவருக்கு என்னவாயிடுவீங்க, ஃப்ரெண்டாகிடுவீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. சில பேர் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, சில பேர் ஆண்டவரோட பேசுவாங்க. ஒருத்தர் வந்து ஆண்டவர்கிட்ட ரொம்ப அதிகமாக பேசினாராம். யார் சொல்லுங்கள், அவர் 300 வருஷம் உயிரோடு இருந்து, ஏனோக்கு 300 வருஷம் உயிரோடு இருந்து ஆண்டவர்கிட்டயே பேசிக்கிட்டே இருந்தாராம். அவர் பொண்டாட்டிக்கிட்ட பேசலையாம், அவங்க குழந்தைகிட்டலாம் பேசலையாம். பொண்டாட்டி இருக்குது, குழந்தை இருக்குது, எல்லாமே இருக்குது, எல்லாமே ஃப்ரெண்டெல்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனாலும் அவர் அதிகமாக ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தனால அவர் என்ன பண்ணிட்டாராம் ஆண்டவர், ஏனோக்க நீ என்கிட்ட ரொம்ப பேசுகிற, கிட்ட வந்துரு, என்கிட்டயே எப்பவுமே பேசலாம் அப்படின்னு சொல்லி, நீ உலகத்தில் இருக்க வேண்டிய ஆள் கிடையாது, நீ பரலோகத்தில் இருக்க வேண்டிய ஆள்னு சொல்லி ஏனோக்கு வாக்குடு வித் காடுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது தான் வேதத்தில். இங்கிலீஷில் வாக்குடு வித், தேவனோடு நடந்தானா, தேவனோடு பேசினானா ஆண்டவர் என்ன பண்ணிட்டாராம், எடுத்துக்கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனோக்கோட கதையே
தெரில, அப்படியே நேரடியாக அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டாராம். இன்னைக்கு நாம் அவரோட பேசி நாம் நடந்தோம்னா, நாம் அவருடைய கற்பனைகளை எல்லாம் அவர் கற்பிக்கிற கற்பனையின்படி நம்ம நடந்தோமானால் ஆண்டவருடைய வருகையில் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஒரு அல்லேலூயா சொல்வோமே. ஆண்டவர் அது இல்லாத பட்சத்தில் நாம் அவருக்கு சிநேகிதராக மாறலைன்னா நாம் கைவிடப்படுவோம். உலகத்தில் நம்ம சிநேகிதராக இருந்தோம்னா, உலகத்திற்கு நம்ம சிநேகிதராக இருந்தோம்னா தேவனுக்கு எப்படிப்பட்டவர்களாக ஆயிடுவோம்? உலகத்துக்கு, சிகரெட்டுக்கு, குடிக்கு, பொண்ணுக்கு, புரியுதுங்களா? உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. உலகத்தை விட்டு தள்ளுங்க. அது ஒரு நாள் நம்மளை என்ன பண்ணும்? நம்மளை எதுக்கு கொண்டு போகும்? தீமையில், படுகொலையில் கொண்டு போகும். சிம்சோனை பற்றி சொன்னேன். தெளிலால் என்ன பண்ணா? மடியில் படுக்க வச்சு மொட்டை அடித்து விட்டா. மடியில் படுக்க வச்சு மொட்டை அடித்து விட்டா. அதனால் உலக சிநேகம் பகையை உண்டாக்கும். நீங்கள் தேவனிடத்தில் சிநேகிதராக இருங்க. அடுத்த வாசிங்க, முடிச்சிடுறேன். அடுத்த வசனம் 15. இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதன் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். ஆண்டவர் நம்மளை என்னன்னு சொல்ல விரும்புகிறாரா? ஊழியக்காரன்னு சொல்ல விரும்பலை, சிநேகிதர் என்று. என் சிநேகிதர் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு? நம்மளை அழைக்கிறார். ஏன்னா அவர் பிதாவினிடத்தில் எதெல்லாம் கேட்குறாரோ அதை எல்லாத்தையும் நமக்கு அறிவிப்பாராம். ஒரு அல்லேலூயா சொல்வோமே. சில பேருக்கு ஆண்டவர் ரகசியங்களை அறிவிக்கிறாருன்னா அவர் உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டாருன்னு அர்த்தமா? ஏன்னா ஃப்ரெண்டுங்க தான் குசு 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 குசுன்னு என்ன பண்ணுவாங்க? பேசுவாங்க. ஃப்ரெண்டு அவங்க ரகசிய சீக்கிரட்டை போய் சொல்கிறாங்களாம். எல்லாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க, டியரஸ்ட்டுக்கிட்ட தான் போய் சொல்லுவாங்களாம். அப்போ ஆண்டவர் இந்த உலகத்தில் ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னா, ஏதோ ஒன்று ஆண்டவர் செய்ய போகிறாருன்னா உங்ககிட்ட சொல்லாமல் செய்ய போகிறது கிடையாது. நீங்கள் அவருக்கு ஃப்ரெண்ட் ஆனீங்கன்னா அவர் உங்களுக்கு என்னவாயிடுவார்? சிநேகிதராக ஆகிடுவார். அவருடைய ரகசியங்கள், அவர் செய்ய போகிற ரகசியங்களையெல்லாம் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நீங்கள் அதற்காக ஜெபித்தீங்கன்னா அந்த சூழ்நிலை எல்லாமே மாறும். ஒரு அல்லேலூயா சொல்வோமே. தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.